ஏயா எவன் அந்த டேபிளுக்கு சப்ளையரு? எவ்வளவு நேரமா காத்துடுங்க? யாரு 7ஆம் நம்பர் டேபிள்ல அருளப்பா? சாரை கவனிக்க சொல்லு. அருளப்பா, 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 அருளப்பா. அடச்சே, நீயா? ஏன்டா அனுப்புன? முதலாளி அந்த டேபிளுக்கு ஆளே இல்லைன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற? ராத்திரி 2வது ஆட்ட சினிமாவுக்கு போனா 3 தடவை பிலிம் வந்து போச்சு. கண்ணை மூடுனா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடி இருப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டீங்க. என்ன சத்தம்? உன்னை என்ன செய்ய மாறலாம்? எங்க போனா இந்த அருளப்பனோட பெரிய தொழிலாம். சாம்பார் கொட்டி கிடக்குது. ஏண்டா குட்டிலையா? இவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. என்னையா சொன்னேன்? ஒண்ணு இல்லையா, சாம்பார போடையான்னு சொன்னேன். அதான் போட்டேன். இல்லம்மா, சம்பளம் கட்டு. ஆமா, பல்ல சம்பளம் கொடுத்தீங்க. மாசம் 30 ரூபா சம்பளம். தினசரி 1 ரூபா பிடிச்சுக்கிறீங்க. இனிமே உங்க பாயிட்ல இருந்து நான் திரும்பினாதான். சரி, பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் இவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து கால் செஞ்சதான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலிட்டி தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே. சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பார போடுங்க. இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிறிய. ஏய் சங்கரா, அன்னக்கிரி ஒன்னு தேடுதே. 6 மாசம் 7 மாசம் 8 மாசமா உன்னை பாக்குறேனே. 8 மாசம் 7 மாசம் 6 மாசமா உன்னை தேடுறேனே. 6 மாசம் இல்லடா, 6 வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்டப் பண்ண முடியாது. ஏ குருவி, சிட்டுக்குருவி, எவ்வளோ முடியாதுன்னு சொன்னியே பாத்தியா? அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சுன்றா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா, போடுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சினிமா படம் எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார், சார், யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி, தொட. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா? உன்னை என்ன, உங்க அம்மாவே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகருன்னு குழக்கட்ட மாதிரி இருப்பாரு. திருட்டு மொழி முழிப்பாரு. கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குலம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்பன் எங்க என்னப்பா? என்ன வேலை செய்றீங்க? தெருவா சுத்துறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற தேடி அலையறையா? நான் ஒரு 10 ரூபா தரேன். நான் சொல்றேன் சரிங்களா? 10 ரூபாயா? செய்றேன். இந்தாங்க. அதோ பத்தியில பொண்ணு. நான் அதை கொண்டு போய் நிக்கிறேன். அங்கப்பா சார், டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்.
சரி. நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ மணியா, வாழ்க்கலாத்த கடையில வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? 10 அங்க பண்ண அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ, அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ். ஆமா, நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜப்பா தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில தான் வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தச்சதா? போங்க சார், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவுல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு 3-in-1. ஹீரோயினி, வில்லி, காமெடிச்சி, 3 கலந்த முகம். நான் உன்னை பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன பிடிச்சிருக்க? 8வது பரீட்சை எழுதும்போது காசல் வந்துருச்சுங்க சார். ஏன் 7ஆம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்பளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுவாங்க சார். Do you know Hindi? புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்ட ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் இருணியா முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டுறோம்னு ஒரு படம் எடுக்கும், அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவம் ஓகே, டைலாக் வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. அம்மா. என்னம்மா? அம்மா, காலையில நான் ஒரு லெட்டர் தந்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? ஐயோ, வேலை செய்யறதுல மறந்துட்டேம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? MA கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது. நாளைக்கு போய் சேரலனா அப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் படிக்க முடியும். இப்ப என்ன பண்றது? இப்ப 7:30 மணி ஆச்சு. 8 மணிக்குள்ள நான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டேன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இந்த ராத்திரில தனியாவா போறேன்? உங்க அப்பா வேற சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தொலைய மாட்டாரு. இரு, அந்த டைலர் தம்பி இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம், நீ போனா லேட் ஆயிடும். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உதயம் விழிக்க குளிர் தென்றல் விடைபெற வெள்ளிக்கதிர்கள் வெளிவந்தது. இதயம் அழைக்க இதழ்கள் தவிக்க தாமரை மலர் அவள் நேரில் வருவாளோ? மது சார் இருக்காரா? நீங்கள உள்ளவங்க? பரவாயில்லைங்க. மது இன்னும் கடையில இருந்து வரலீங்க. அன்னைக்கு சோடா கடையில கொடுத்த பணம் இருங்க எடுத்துட்டு வரேன். அது இருக்கட்டுங்க. மது சார் இருப்பார்னு நினைச்சு உள்ள வந்தேன், அவர் இல்ல. என்ன செய்யறது இப்போ? அவன் என்னங்க, என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். இல்ல, இந்த கவரை 8:30 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு என்னங்க, கொடுங்க, கண்டிப்பா போயிட்டு. எனக்கு என்னங்க? ஓகே. வாங்க. ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டேன். ரசீது கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா இல்ல மேல நான் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க. ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்கிட்டாங்களோ இருங்க வரேன். நில்லுங்க, என் மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதை நான் மறக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம், வாங்க. பரமசிவன் சார் உங்களை பார்த்து வர சொன்னாரு. அப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நோ ஃபார்மாலிட்டிஸ், ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயமா அனுப்பினாரு? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு எழுதுவேன், நல்லாவும் பாடுவேன் சார். உங்க படத்துல ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண 2-3 மாசம் ஆகும். கதை, வசனம், பாடல் பூரா நான் தான் எழுதுறேன். டான்ஸுக்கு நிச்சயமா சான்ஸ் தரேன். ஆடி காட்டுமா சார்? திறமை இல்லாதவர்களை பரமேஸ்வரன் சார் என்கிட்ட அனுப்ப மாட்டார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை உண்டு. இந்த ஆல்பத்தை பாருங்க சார். அப்படியா?